புதிய பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்பிற்கு முதல் யூனிட்டிலே சப்ளிமெண்டரி ரீடராக கொடுக்கப்பட்டிருப்பது மதர்ஸ் வாய்ஸ், அதாவது அன்னையின் குரல் எனப்படுகின்ற ஒரு கதை. இதை வேசில் பெரிஸ்னாய் எனப்படுகின்ற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். இவர் ரஷ்யாவை சேர்ந்தவராக இருக்கலாம் என்று தெரிய வருகிறது. இந்த கதையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு கலந்துரையாடலாக அமைகின்றது. மகன் விண்வெளி ஆராய்ச்சியிலே ஆர்வமுடைய ஒரு இளைஞன். அவன் விண்வெளிக்கு பூமிக்கு திரும்பி வராத ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகின்றான். அதற்கு முன்பதாக தான் இருக்கின்ற நிலவிற்கு தன்னுடைய தாயை அழைத்து போகின்றான். அங்கே அவனுக்கும் அவனது தாய்க்கும் இடையில் நடக்கின்ற கலந்துரையாடலை அவன் பதிவு செய்து வைத்துக்கொண்டு பூமியிலிருந்து, இன்னும் சொல்ல போனால் சூரிய குடும்பத்திலிருந்தே தூரத்தில் உள்ள ஒரு கோளில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய அம்மாவுக்கும் தனக்கும் இடையிலான அந்த கலந்துரையாடலை பதிவு செய்து வைத்ததை மீண்டும் மீண்டுமாக அவன் போட்டு பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம். இனி அவனது அம்மாவுக்கும் அவனுக்கும் இடையிலான கலந்துரையாடல். அவனுடைய அம்மா நிலவுக்கு வந்தபோது அதை சுற்றும் முற்றும் பார்த்து அந்த நிலவு வெளியை பாராட்டி பேசினாள். இது இவ்வளவு அழகான இடமாக இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. அவன் தனது தாயை அந்த செலினோபொலிஸ் நகரத்தின் முடிவில்லாத குகைகள் வழியே அழைத்து சென்று அங்குள்ள உயரமான கட்டுமானங்களை அவளுக்கு காட்டினான். அவை விண்மீன் விரவிய ஆகாயத்தில் கீழே விழுந்து விடாமல் தாங்கி நிறுத்தப்பட்டிருந்தன. தாய் கேட்டாள், மகனே, இங்கு நடப்பது எளிதாக உள்ளது. அவனது அம்மாவின் குரல் இன்னும் இளமையாக இசையொலியுடன் காணப்பட்டது. ஒருவேளை அவள் சிறந்ததொரு பாடகியாக இருந்ததால் அப்படி இருக்கலாம். அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவனது தாய்க்கு பாடுவது மிகவும் பிடிக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். விடுமுறை நாட்களில் அவர்களது வீட்டிற்கு விருந்தினர் வரும்போது அவனது தாய் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் பாடுவது வழக்கம். ஆனால் வாரத்தின் வேலை நாட்களில் அவள் தனது வழக்கமான அலுப்பு தட்டக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டுள்ள போது அவளது பாடல் மிக மெதுவாகவும் கவலை தோய்ந்ததாகவும் காணப்படும். அவள் பேசுவது கூட ஏற்றத்தாழ்வுகளுடன் தான் இருக்கும். இப்போதும் கூட அவளது குரலில் ஏதோ ஒரு மாறுபட்ட தன்மை காணப்பட்டது. ஒருவேளை நிலவுக்கு அவள் வருவது முதல் முறை என்பதால் அவளிடம் பரபரப்பு காணப்பட்டது போலும். தனக்கு நன்கு அறிமுகமான அந்த குரல் அவனது அன்பிற்குரியதாய் இருந்தது. அதில் எப்படி இந்த இசையொலி வந்தது என்று அவன் வியந்து கொண்டிருந்தான். வீட்டிற்கு இப்போது திரும்பி போனால் அங்குள்ள பழத்தோட்டங்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கும். உறைபனி மட்டும் அவற்றை பாதிக்காமல் இருந்தால் இந்த ஆண்டு அதிக பழ விளைச்சல் கிடைக்கும். இந்த கோடை விடுமுறைக்கு நீ அங்கு வருவாயா? அவன் தனது ஆய்வு பயணம் பற்றி பெரும்பாலும் அவளிடம் கூறிவிட்டான். அந்த வார்த்தைகள் அவனது நாக்கின் நுனி வரை வந்துவிட்டன. ஆனால் அவற்றை எப்படியோ அவன் தடுத்து கொண்டான். ஏன் அவளை கவலைப்பட வைக்க வேண்டும்? அவளது குரலில் கவலை தென்பட்டது. அவளது வார்த்தைகள் என்னவோ உற்சாகமாய்த்தான் இருந்தன. ஆனால் அவளது குரலில் மட்டும் கவலை தோய்ந்து காணப்பட்டது. இதுதான் அவர்களின் பிரிவு என்பதை அவள் யூகித்து கொண்டாலோ? அவன் கூறினான், இங்கு நடப்பது எளிது, ஆனால் தூரம் தான் மிகவும் அதிகம். செலினோபொலிஸ் என்ற நகரம் 100 சதுர கிலோமீட்டருக்கு மேல் உள்ள பரப்பை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் நாமும் சவாரி செய்து கொள்வோம். பச்சை நெகிழி பட்டைகளால் மூடப்பட்ட நகரும் நடைபாதை அவர்களை எதிரொலிக்கும் குகைகள் வழியாகவும் பரந்த குகைகளின் வழியாகவும் விரைவாய் நகர்த்தி கொண்டு சென்றது. அந்த குகைகளின் சுவர்கள் கற்படிக விளக்குகளின் ஒளியால் மின்னிக் கொண்டிருந்தன, அதாவது குவாட்ஸ் லாம்பினால் மின்னிக் கொண்டிருந்தன. லிப்ட் ஆனது அவர்களை தரைப்பரப்பில் கொண்டு வந்து சேர்த்தது. அங்கிருந்த கிண்ணம் போன்ற குழி ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. அதன் மேல் அமைந்திருந்த மிகப்பெரிய அல்லிப்பூ போன்ற கூடாரத்தை அவள் அமைதியாக பார்த்தாள். இதுதான் தேசிய சதுக்கத்தின் இனமாகும், அதாவது த கம்யூனிட்டி ஆஃப் நேஷன் ஸ்கொயர் என்று மகன் தாயிடம் கூறினான். பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த செலினோபொலிஸ் நகரத்தில் பணிபுரிவோர் வேலை முடிந்ததும் இங்கு வருவார்கள். இதில் சுற்றுலா பயணிகளும் உண்டு. அவர்கள் ஏரியை நோக்கி நடந்து செல்வார்கள். நிலவில் நீந்துவது என்பது மாறுபட்ட ஒரு பரபரப்பான அனுபவமாகும் என்று மகன் தாயிடம் கூறினான். தாயினுடைய எண்ணம் முழுவதும் பூமியில்தான் காணப்பட்டது. நீ விடுமுறைக்கு பூமிக்கு திரும்பி வரும்போது நமது நீப்பர் ஆற்றில் நீந்திப்பார். அது இதைவிட சிறப்பாக இருக்கும். நீப்பர் என்பது ஐரோப்பாவில் காணப்படுகின்ற ஒரு பெரிய ஆறாகும். அதில் உள்ள டி சைலண்டாக வருகிறது. அவர்கள் அந்த விண்வெளி கப்பல் தளத்தை பார்த்தார்கள். அங்கு 2 விண்வெளி கப்பல்கள் இருந்தன, அதாவது 2 ஸ்பேஸ் ஷிப்ஸ் காணப்பட்டன. இவை ஒஸ்டான்கினோ தொலைக்காட்சி கோபுரம் போல் பெரிதாக அமைந்திருந்தன. ஒஸ்டான்கினோ என்பது ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் காணப்படுகின்ற ஒரு ரேடியோ டவர் ஆகும். மேலும் அவை பிரபஞ்சத்தின் கருத்த வெற்றிடவெளியை நோக்கியவாறு நிறுத்தப்பட்டிருந்தன. அவள் அதை பார்த்து பெருமூச்சு விட்டாள். இவையெல்லாம் என்ன அம்மா? இவை நீண்ட தூரம் பயணம் செய்யும் விண்வெளி கலங்கள். அவர்கள் அருகில் உள்ள விண்மீன் கூட்டத்திற்கு ஆய்வு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். அவள் தன் கண்களை இறுக்கி குவித்து கொண்டு அந்த ஏவுகணைகளை பார்த்தாள். அங்கு பாகங்களை ஒன்றிணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தனர். சற்று தொலைவில் இருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் மிக சிறிய உருவங்களாக தென்பட்டனர். எதற்காக இவர்கள் முன்பின் தெரியாத இடத்திற்கு செல்ல வேண்டும்? ஏன் வம்பை வழியே சென்று விலை கொடுத்து வாங்க வேண்டும்? அம்மா அமைதியாக கேட்டாள். இவை நம்பிக்கைக்கு உகந்த விண்வெளி கலங்கள் அம்மா.
அதெல்லாம் சரிதான். முதலில் நிலவில் சரியாய் தங்கிக் கொண்டு அதன் பின் சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கோள்களை எல்லாம் பார்த்துவிட்டு அதன் பின் முன்பின் தெரியாத இடத்திற்கு போவது புத்திசாலித்தனம் அல்லவா? இப்போது அவன் தன் பங்கிற்கு பெருமூச்சு விட்டான். நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் என்ன? எனக்கு எப்படி தெரியும்? அவன் ஆசையாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பறக்கும் பயணம் பற்றி அவளிடம் சொல்ல ஏங்கினான். அத்துடன் அதற்கான செலெக்ஷன் கமிஷன் தேர்வுக்குழுவை அவன் நேர்கண்ட போது எவ்வளவு பதற்றத்துடன் அந்த இன்டர்வியூவில் இருந்தான் என்பதையும் சொல்ல விரும்பினான். ஆனால் அவற்றை தனக்குள்ளே கட்டுப்படுத்தி கொண்டான். அவன் புறப்படும் முன் இது அவர்களது கடைசி சந்திப்பு. அதை ஏன் அவைகளை குறித்தெல்லாம் பேசி கெடுத்து கொள்ள வேண்டும்? அன்னையர் எல்லாரும் அப்படித்தான். அந்த அம்மாவும் அதை கேட்டால் கலங்கி போவது உறுதி. அவள் பேசுவதை கேட்பதே நல்லது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அவள் எதை பற்றி பேசினாலும் அது முக்கியமில்லை. தன் அன்புக்குரிய அந்த குரலை கேட்கவே அவன் விரும்பினான். நிலவின் மேல் மக்கள் ஏன் அவ்வளவு எளிதாக குடியமர்ந்து விடுகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? அம்மா தத்துவம் பேச ஆரம்பித்தார். ஏனென்றால் தங்களுக்கே சொந்தமான சூரியனின் கீழ் தங்களுக்கே சொந்தமான பூமியின் ஈர்ப்பு விசை எல்லையில் அவர்கள் இருக்கிறார்கள். இது இயற்கையால் நமக்கென அளிக்கப்பட்ட இடைவெளியாகும். ஆனால் நீ உனது சூரியனை விட்டு வெளியேறிவிட்டால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். மரங்களின் நிழலில் பூமியில் உள்ள ஒரு நீருச்சில் தண்ணீர் குடிப்பதைப் போல் அவன் அதை கேட்டுக்கொண்டே இருந்தான். அவனது அம்மா அகன்ற நீல நிற உருண்டை இருந்த திசையில் பார்த்து கொண்டே தனது குரலை தாழ்த்தி கொண்டு தொடர்ந்து பேசினார். இங்கே பார் மகனே, இது ஒரு அதிசயம் அல்லவா? இந்த பூமி தன்னந்தனியாக விண்வெளிக்குள் மிதந்து கொண்டிருக்கிறது. துருவத்தில் உள்ள பனித்தொப்பியையும் பளபளக்கும் பெருங்கடலையும் பார். உயிர்களின் தொட்டில் அல்லவா இது? இத்தகைய விந்தை மிகுந்த அழகை விட்டு புறப்பட்டு செல்லப் போகிறாயா? திடீரென அவன் அனைத்தையும் மாறுபட்ட கண்ணோட்டத்துடன் பார்த்தான். அவனுக்கு சொந்தமான கோள் பூமியானது எவ்வளவு அழகாக இருந்தது! இயற்கையின் உண்மையான அற்புதம். அவன் இதற்கு முன் இவ்வாறு உணர்ந்ததில்லை, இவ்வாறு பார்த்ததில்லை. அவனது இதயம் வலித்தது. எப்போது நீ விடுமுறை எடுத்து வருகிறாய்? தெரியவில்லை அம்மா. அதனால்தான் உங்களை இங்கே வரச் சொல்லி அழைத்தேன். நாம் ஒருவரை ஒருவர் மீண்டும் எப்போது பார்ப்போம் என தெரியவில்லை. ஆனால் இனிமேல் விடுமுறை கிடையாது என்றும் அவனது அன்னை அவனை பார்ப்பது அதுவே கடைசி முறை என்றும் அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இவ்வளவு பெரிய பயணம் பற்றிய சிந்தனை அவன் இதயத்தின் வழியே ஏற்கனவே ஒரு அச்ச உணர்வை அனுப்பி கொண்டிருந்தது. குறைந்தபட்சம் இலையுதிர் காலத்திலாவது வர முயற்சி செய். ஆப்பிள்களும் பேரிக்காய்களும் தர்பூசணிக்காய்களும் அப்போது இருக்கும். வெறுங்காலோடு பனிபடர்ந்த புள்ளின் மேல் நீ நடக்கலாம். அத்துடன் நீ உன்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் பார்த்து வரலாம். தனது மகன் விண்வெளிக்குள் நெடுந்தூரம் சென்று விடுவான், அத்துடன் நிரந்தரமாகவே தன் உறவினர்களை பிரிந்து விடுவான் என்ற எண்ணத்தை கொஞ்சமும் அவள் விரும்பவில்லை என்பது அவள் பேச்சில் தெரிந்தது. அவர்கள் நமது குளத்தை ஆழப்படுத்தி விட்டார்கள். அங்கே மீன்கள் நிறைய இருக்கின்றன. உனக்கு மீன் பிடிப்பது மிகவும் பிடிக்குமே. இப்போது ஒலிப்பெருக்கின் வழியே ஒரு குரல் உறக்க ஒலித்தது. பணியில் உள்ள ஆபரேட்டர் பேசுகிறேன், அலுவலகத்திற்கு உடனே வரவும். அவன் ஒரு பட்டனை அழுத்தி அந்த திரை இருண்டு போகச் செய்தான். அவனது அம்மா அமைதியாகிவிட்டார். ஆம், இவ்வளவு நேரம் கடைசியாக தனது அம்மாவை நிலவிற்கு வரவைத்து பேசிய போது நடந்த உரையாடல் பதிவினைத்தான் இவ்வளவு நேரம் அந்த விண்வெளி வீரன் பார்த்து கொண்டிருந்தான். ஒலிப்பெருக்கில் கேட்ட அந்த குரலிடம் பேசினான். வந்து கொண்டிருக்கிறேன். அவன் பதிவு செய்து கொண்ட இந்த பகுதியை அவன் மீண்டும் மீண்டும் திரையில் பார்ப்பான். தன் அன்னையுடன் நிலவில் மேல் நடப்பதும் அங்கிருந்து தங்கள் சொந்த கோளை பார்ப்பதும் தெரியும். அவர்களது குழு மற்றொரு நட்சத்திர கூட்டத்திற்கு சென்று விட்டது. அவர்கள் தங்களுக்கு சொந்தமான சூரியனை விட்டு விலகி சென்று விட்டார்கள். அது இப்பொழுது 12 மடங்கு அளவுள்ள நட்சத்திரம். தொலைநோக்கியின் வழியே தென்படக்கூடியது. அவர்களால் இனிமேல் பூமியை பார்க்கவே முடியாது. அவர்கள் ஏன் போனார்கள்? ஏனென்றால் அவர்கள் இளைஞர்கள். மனித இனமும் கூட இளமையானதுதான். இந்த கதையானது ஒரு மகனுக்கும் தாய்க்கும் இடையில நடக்கின்ற ஒரு பாச போராட்டமாக அமைகின்றது. அநேகமாக 2030-40 வருடத்திலே மனிதர்கள் பூமியையும் ஆண்டு கொள்வார்கள். அதையும் தாண்டி விண்ணுலகிற்கு அவர்களது பயணம் சென்று கொண்டிருக்கும் என்ற வண்ணமாக இந்த கதை அமைகிறது. 10ஆம் வகுப்பிலே காணப்படுகின்ற சம்மர் ஃப்ளைட் கதையிலே ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையிலே நடக்கின்ற போராட்டம் போல் இங்கும் கூட ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையில் நடக்கின்ற பாச போராட்டமாக இந்த கதை அமைகிறது. நன்றி.